ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து பாகக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். பாகக்காய் ஒரு புளி தொக்கு தான். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கூடமே சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சைல்ட்ஹுட் எங்கள் பாட்டி எனக்கு நிறைய தடவை செஞ்சு கொடுத்தது தான். பாகக்காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து கசக்குதுன்னு சாப்பிடாம இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டி சுகருக்குலாம் அடிக்கடிக்கு சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நான் வந்து இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பாகக்காய் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெண்டுமே வந்து சின்ன சைஸ் பாகக்காய் தான். இப்போ இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அப்படி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நமக்கு எத்தனை பாகக்காய் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். மிச்சம் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்றோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இதில் வந்து எண்ணெய் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் போட்டுட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாகக்காய் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கும்போது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் தான் வறுக்கணும், ரொம்ப வந்து கருப்பாயிடக்கூடாது. லைட்டாக வதக்கிட்டால் போதும், அந்த கசப்பு தன்மை போகிற வரைக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கசப்பு தன்மை போயிடுச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடி பிடிக்காத மாதிரி கைப்படாமல் வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம். இது வந்து கருப்பு புளி, அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாவே நல்லா புளிப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். புளிப்பு அதிகம் பிடிக்காதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகக்காய் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. பிளாக்காகவும் இல்லை, லைட்டாக வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க புளி தண்ணியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லாவே வந்து கொதித்து வரட்டும். அப்போ தான் வந்து பாகக்காயும் நல்லா வந்து வெந்துடும். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் வெந்தால் போதும்.
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், அடி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டா. அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். நல்லா தளன்னு கொதித்து வரணும். நடுவில் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இது கூட வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் செஞ்சால் கூடமே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி இதுக்குமே வந்து ரொம்ப போட தேவை, லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதித்து வந்துட்டுருக்கு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணி அப்படியே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து கருப்பு கலர் புளின்றதுனால ரொம்ப வந்து டார்க்காக தெரியுது. புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஜாம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இப்போ கொதித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து நான் 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வெல்லம் இருந்தாலும் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு அப்படியே வதக்கி விட்டுற வேண்டியதான். ஒயிட் சுகர் வேண்டாம், வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கலாம், வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளியும் அப்படி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அல்வா பதத்துக்கு வந்துடும். சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாகக்காவோட கசப்பும் தெரியாது, லைட்டாக கசப்பு புளிப்பு இனிப்புன்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். 3 டேஸ்ட்டுமே இருக்கும். பாகக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். ஊறுகாய் மாதிரி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் செய்யும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். செய்கிறதுக்கு வந்து 15 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா வந்து ஒரு ஜாம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. திக்காக நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. உடனே சாப்பிட்ணும் போல் இருந்தது. வீட்டில் ப்ரெட் இருந்துச்சு, நான் வந்து ப்ரெட்டில் வந்து அதை தொட்டு சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இது வந்து பசங்களுக்கு அப்படியே சாப்பிட கூட கொடுக்கலாம் ப்ரெட்டில் வச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்பவே நல்லது, செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.